மாணவர்கள் எவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள். அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரமில்லை. எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நலன் கருதி கல்வி டிவி. வணக்கம் மாணவர்களே, நாங்கள் ஜெயன் டிவியுடைய கல்வி தொலைக்காட்சி வந்து ஒரு மாணவர்களே, இந்த கல்வி தொலைக்காட்சியானது கற்கின்ற மாணவர்களுக்கான இலவசம் வழங்கப்படுற இந்த ஒளிபரப்பை நீங்கள் சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். குறிப்பாக அந்த ஏழு மாணவர்களுக்குரிய பல்வேறுபட்ட பாடங்கள், பல்வேறுபட்ட திறமையான அனுபவம் வாய்ந்த தேர்ச்சி பெற்ற ஆசிரியரால் திறந்தோறும் கற்பிக்கப்பட்டு வருகின்றது. அதன் அடிப்படையில் ஏழு மாணவர்களுக்குரிய கலைத்திட்ட பாடங்கள் நிறைய இருக்கின்றது. அதில் வரலாறு பாடத்தை நாங்கள் கையில் எடுத்துக்கொண்டோம். வரலாறு பாடம் உங்களுக்கு தெரியும் மாணவர்களே, வரலாறு பாடமானது ஓவியில் படித்த விடயங்கள் இங்கே உள்ளடக்கி இருக்கின்றது. அதோட மேலதிகமான நிறைய விடயங்களும் இந்த ஏழு வரலாறு என்ற பாடத்தை உள்ளடக்கிறது. ஏழு வரலாறு என்ற பாடப்பிறப்பானது குறிப்பாக அது பல்வேறுபட்ட வரலாறு பாடப்பிரிவு கொண்டிருக்கின்றது. குறிப்பாக உங்களுக்கு தெரியும் மாணவர்களே, ஏழில் இலங்கை வரலாறு என்ற ஒரு பாடம் இருக்கின்றது. அது கட்டாய பாடம். இலங்கை வரலாறை ஒரு பாடம் எடுக்கமான இலங்கை வர கட்டாயம். ஏனைய வரலாறான இந்திய வரலாறு, ஐரோப்பிய வரலாறு, நவீன வரலாறு இருக்கின்றது. இதில் ஐரோப்பிய வரலாறு தான் பெரும்பாலான மாணவர்களும், இரண்டு கேட்கின்ற மாணவர்களும், குழு வகுப்பு கேட்கின்ற மாணவர்களும் கேட்கின்றார். என்றால் ஐரோப்பிய வரலாறானது நீங்கள் கோவில் படித்த பெரும்பாலான பாடப்பிறப்புகள் இங்கு உள்ளடக்கி இருக்கின்றது. அதனால இலகுவாக இருக்கும். அதை விட அதிகமான நோட்ஸ்கள் இருக்காது, தோட்போமில் இருக்கும், விடு எழுவது ஈஸி, பரீட்சைக்கு தயார்படுத்த ஈஸியாக இருக்கிறபடியால் நாங்கள் ஐரோப்பிய வரலாறை தினந்தோறும் பார்த்து வருகிறோம். ஐரோப்பிய வரலாறு நாங்கள் கடந்த காலத்தில் பார்த்த பாடம் மத்திய கால ஐரோப்பா. இந்த மத்திய காலத்தில் ஐரோப்பாவில் ஐரோப்பா என்னும் போது ஐரோப்பாவுடைய காலகட்டம் பற்றி பார்த்தோம். குறிப்பாக ஐரோப்பாவுடைய காலகட்டம் பற்றி நாங்கள் ஐரோப்பாவுடைய காலகட்டம் குறிப்பாக புராதன காலம், இடைக்காலம், நவீன காலம் என்ற அடிப்படையில் ஐரோப்பாவுடைய காலகட்டங்கள் பிரித்து பார்க்கப்படுகின்றது. அதில் மத்திய கால ஐரோப்பா தொடர்பான வினாக்கள் கடந்த வகுப்பில் நாங்கள் பார்த்தோம். முதல் வினா பார்த்தாங்க. மத்திய கால பண்புகளை பின்னணி தலைப்புகள் அடிப்படையில் ஆராய்க. அதில் அரசியல், சமூகம், சமயம், பொருளாதாரம் என்ற அடிப்படையில் பார்த்தாங்க. அதில் அரசியல் ரீதியாக பார்த்தாங்க, சமூக ரீதியாகவும் நாங்கள் நிறைய விடியம் பார்த்துனாங்க. அதோட சமய ரீதியாகவும் பார்த்துனாங்க, பொருளாதார ரீதியாக பார்த்துனாங்க. இது முதலாவினா அரசியல், சமூகம், பொருளாதாரம், அதோட கலைகள் என்ற அடிப்படையில், சமயம் என்ற அடிப்படையில் ஐரோப்பியாவில் மத்திய காலம் காணப்பட்ட சூழ்நிலை பற்றி பார்க்குறாங்க. அடுத்த கேள்வியை பார்க்கமானவர்களே, கிபி 1000 தொடக்கம் வரையாகிய மத்திய கால ஐரோப்பிய கலாச்சாரத்தின் சிறப்பங்கள் நுணுகி ஆராய்க என்ற போன்ற ஒரு கேள்வி இருக்கின்றது. மத்திய கால ஐரோப்பாவுடைய கலாச்சாரத்தின் பண்பு நுணுகி ஆராய் என்றால் அந்த வினா வந்திருக்கின்றது. அடுத்த பிறகு மத்திய காலத்தினுடைய அந்த வினாவுடைய விடைகளை தான் நான் இன்று தொடர்ச்சியாக பார்க்க போகிறோம். ஆகவே மாணவர்கள், நாங்கள் இந்த மத்திய கால ஐரோப்பாவுடைய கலாச்சாரம் அல்ல பண்பாடுடைய இந்த விடயங்களை தான் பார்க்க போகிறோம். கேள்வியை பாருங்கள். கிபி 1000 தொடக்கம் 1500 வரையாகிய மத்திய கால ஐரோப்பிய கலாச்சாரத்தின் சிறப்பம்சங்களை நுணுகி ஆராய். கலாச்சாரம் அல்ல பண்பாடுடைய அம்சங்களை நுணுகி ஆராய்க என்ற ஒரு வினாவைத்தான் நாங்கள் இப்போது பார்க்க போகின்றோம். பாருங்கள், விடையை பாருங்கள். இந்த கேள்விக்கான விடையை எப்படி அணுகி எழுதியிருக்கிறார்கள், எப்படி விளக்கமாக அளிக்கிறான்னு பாருங்கள். அரசியல் எல்லைகள், கலாச்சார மையங்கள், பிரிட்டிஷ் தீவுகள், பிரான்ஸ், ஜெர்மனி, இத்தாலி, கிழக்கு ஐரோப்பா, ஐபீரியா, ஸ்காண்டினேவியா. அடுத்த முறை விடையப்பா மாணவர்களே கவனிங்கள். விரைவான பொருளாதார மாற்றங்கள், பிராந்திய விரிவாக்கம், விவசாயத்தில் புதுமைகள், நகரங்கள், வணிகங்களின் வளர்ச்சி. அடுத்தது சமூக மாற்றங்கள் பாருங்கள். பொருட்களின் கிடைப்பு, நுகர்வு, மக்கள் விநியோகம். ஐரோப்பிய எல்லைகள் நீண்டன. குடிபெயர்வு, விரிவாக்கம், மத்திய தரைக்கடல், கிழக்கு ஐரோப்பா, ஐபீரியா. போர் வீரர்கள் நடத்தினர். முஸ்லிம்களிடமிருந்து காப்பாற்றினர். நிர்வாக எல்லைகள், வடக்கு ராச்சியங்கள், அரோக், காஸ்டைல், வியோன், தெற்கே கிரஜன்ஸ்தா மண்டலத்தை விரிவாக்கினார்கள். இவ்வாறு நிறைய விடயங்கள் இருக்கின்றது. இதில் பாருங்கள், இதையும் பாருங்கள் மாணவர்களை. இந்த விடயம் பாருங்கள். ஊட்டச்சத்து, சத்துணவு, நீண்டகால வாழ்வு, மக்கள் அதிகரிப்பு. அதோட கவனிங்கள்.
சந்தை நகரங்கள், நகரங்களின் வளர்ச்சி, பண அடிப்படையிலான பொருளாதாரம் உருவான சமநிலையற்ற வகுப்புகள் தோற்றம் வித்திட்டன. பெண்கள் முக்கியத்துவம் பெற்றனர். யூதர்கள் முக்கியம் பெற்றனர். கிபி 11ஆம் நூற்றாண்டு புதிய கிறிஸ்தவ கலாச்சாரம், மாநிலங்களின் நிலைமை. அடுத்த பாருங்கள், மத சார்பற்ற அரசியல் அதிகாரம் காணப்பட்டிருக்கின்றது. அதோட துறைகள் பல காணப்பட்டன. மரபுவழி போதனைகள் கற்பிக்கப்பட்டன. நகர்ப்புற சமுதாயத்தின் நிலைகள், கலைகளின் நிலைகள், கட்டடக்கலை முக்கியம். இவ்வாறு தான் இந்த வினா அமைந்திருக்கின்றது. பாருங்கள், நான் போன பார்த்து கவனிங்கள். பாருங்கள், கிபி 1000 தொடக்கம் 1000 வரையாகிய மத்திய கால ஐரோப்பிய கலாச்சாரத்தின் சிறப்பு ஆராயப்போம். பாருங்கள், இப்படியே பாருங்கள். முதலாவது அரசியல் எல்லைகள். மத்திய காலத்தில் குறிப்பாக அந்த அரசியல் எல்லைகள் நீண்டு காணப்படுகின்றது. குறிப்பாக கலாச்சார மையங்கள் பிரிட்டிஷ் தீவுகள், பிரான்சு, ஜெர்மனி, இத்தாலி, கிழக்கு ஐரோப்பா, ஐபீரியா, ஸ்கண்டினேவியா போன்ற நாடுகளுக்கும் விரிவுபடுத்தப்பட்ட ஒரு கலாச்சார பண்புகளை கொண்டு ஒரு விடயமாக இது காணப்படுகின்றது. அடுத்த பாருங்கள், விரைவான பொருளாதார மாற்றங்கள், பிராந்திய விரிவாக்கம், விவசாயத்தில் புதுமைகள், நகரங்கள், வணிகங்களின் வளர்ச்சி. பாருங்கள், பாருங்கள், விரைவான பொருளாதார மாற்றங்களிடம் இருக்கிறது. விரைவான பொருளாதார மாற்றங்கள், பிராந்திய விரிவாக்கம், அது தனது ஆட்சி பிரதேசங்களை விரிவுபடுத்த பிராந்திய விரிவாக காணப்படுகின்றது. விவசாயத்தில் புதுமைகளை புகுத்தி இருக்கின்றார்கள். நகரங்கள், வணிக நகரங்கள், வர்த்தக நகரங்கள் எல்லாம் சிறந்த அளவில் வளர்ச்சி பெற்று காணப்படுகின்றது. அதோட சமூக மாற்றங்கள் கூட இடம்பெறுகின்றன. தொடர்ச்சியாக பார்த்த பாருங்கள், பல்வேறு சமூக மாற்றங்கள் இடம்பெறுகிறது. சமூகத்தில் சமயம் முக்கிய பெற்ற தன்மையாக காணப்படுகின்றது. அதோட பொருட்களானது பண்டமாற்ற அடிப்படையில் ஒரு கிடைப்பு காணப்படுகின்றது. ஐரோப்பிய எல்லைகள் நீண்டன. குடிபெயர்வு. ஆகவே தொடர்ச்சியாக நாங்கள் பார்க்கின்ற போது இங்கே ஐரோப்பாவுடைய நிலைமையானது, இங்கே ஐரோப்பிய எல்லைகள் நீட்டப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக குடிபெயர்வு, விரிவாக்கம், மத்திய கடல் எல்லை இருக்கின்றது. கிழக்கு ஐரோப்பா, ஐபீரியா போன்ற பல பகுதிகள் வரைக்கும் நீண்ட ஒரு வரலாற்றை கொண்ட ஒரு விடயமாக இந்த மத்திய கால ஐரோப்பா காணப்படுகின்றது. அடுத்த பாருங்கள், போர் வீரர்கள் நடாத்தினர். போர் வீரர்கள் பாருங்க மாணவர்களே, போர் வீரர்கள் நடத்தினர். முஸ்லிமிலிருந்து காப்பாற்றினர். நிர்வாக எல்லைகள், வடக்கு ராச்சியங்கள், விவியோன் அவருடைய தெற்கே கிறிஸ்தவ மடாலயத்தை விரிவாக்கினார்கள். கிறிஸ்தவ மதத்தை பரப்பக்கூடிய மடாலயம் தோற்றம், மடாலயத்தை வளர்ப்புக்கான கிறிஸ்தவ பாதிமார்கள் கொண்டாட்டியமை போன்ற விடயங்கள் இங்கு காணக்கூடிய இருக்கின்றது. அவருடைய விவசாய பொருளாக காணப்படுகின்றது. விவசாய சார்ந்த பொருளாக குறிப்பாக விவசாயத்தில் நெற்பயிற்சி போன்ற தானியங்கள், அதோட மேலதிக பயிர்கள் எல்லாம் பயிர் செய்கின்றார்கள். விவசாயத்துக்கு உதவியாக அமைந்திருக்கின்றது. அதோட ஊட்டச்சத்து உணவு, நீண்ட கால வாழ்வு, மக்களது அதிகரிப்பு போன்ற அடிப்படையில் நிறைய விடயங்கள் ஒரு தொண்டு இடம்பெற்ற ஒரு கலாச்சார பண்புடைய வெளிப்பாடு தன்மையை நாங்கள் இங்கே தொடர்ச்சியாக காணக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே சந்தை நகரங்கள் அல்ல வர்த்தக நகரம் தோற்றம் இருக்கின்றது. திருநகரங்கள், உபநகரங்கள் எல்லாம் தோற்றமிட்டு வளர்ச்சி இருக்கின்றது. நகரங்களின் வளர்ச்சி பண அடிப்படையிலான பொருளாக காணப்படுகின்றது. நகரின் வளர்ச்சி பண அடிப்படையிலான பொருளாக காணப்படுகின்றது. அதோட சமநிலையற்ற வகுப்புகள் சமநிலையற்ற வகுப்புகள், மத்திய வகுப்பினர்கள், பிரபுக்கள், அடிமை முறையான வாழ்க்கை முறைகள், பண்டமாற்று முறையான ஒரு பொருட்களை பரிமாற்ற முறைகள் என்று ஏகப்பட்ட இங்கு காணப்படுகின்றது. அடுத்த பெண்கள் முக்கியம் பெற்ற ஒரு நிலைமையை இங்கு காணக்கூடிய இருக்கின்றது. பெண் சமுதாயத்துக்கு முக்கியம் பெற்ற ஒரு நிலைமையை நாங்கள் இங்கு காணலாம். அது கல்வி, அரசியல், பொருளாதாரம் போன்ற விடயங்களில் ஒரு முக்கிய தன்மை காணப்படுகின்றது. அதோட யூதர்கள் முக்கியம் பெற்றார். யூதர்களில் முக்கியம் பெற்றிருக்கிறார்கள். அதோட கிபி 11ஆம் நூற்றாண்டில் புதிய கிறிஸ்தவ கலாச்சாரம் தோன்றி மக்கள் கிறிஸ்தவமயப்படுத்தப்பட்ட ஒரு தன்மையை அங்கே சூழ்ந்திருக்கிற தன்மையை காணக்கூடியதாக இருக்கின்றது. அதோட மாநிலங்கள் நிலைமை, மாநில ஆட்சி இடம்பெறுகிறது. மாநிலங்களில் பிறகு காணப்படுகின்றது. மத்திய வகுப்பினர்கள் இருந்திருக்கிறார்கள். அரசாங்கே மத்திய காலத்தில் ஒரு கைப்பொம்மையாக தான் இருந்திருக்கிறார். பிறவுக்கள் முக்கியம் பெற்றிருக்கிறார்கள். மக்கள் அடிமை முறையாக பிறவுக்கள் கீழே வாழ்ந்துக்கிற ஒழிய மன்னனுக்கு கீழே நாடு என்ற அடிப்படையில் மக்கள் வாழவில்லை. அதோட மத சார்பற்ற அரசியல் அதிகாரம் காணப்படுகின்றது. அதோட துறைகள் பல காணப்படுகின்றது. அரசியல், பொருளாதாரம், சமய, கலாச்சாரம் போன்ற பல துறைகள் இங்கே வளர்ச்சி தன்மையாக காணப்படுகின்றது. அதோட மரபு வழி போதனைகள் கற்பிக்கப்படுகின்றன. நகர்ப்புற சமுதாயத்தின் நிலைமைகள் காணக்கூடிய இருக்கின்றது. கலைகளின் நிலைமைகள், கட்டடக்கலைகள் போன்ற பல விடயங்கள் இங்கே முக்கியமற்ற தன்மையை நாங்கள் காணக்கூடிய இருப்பதை நீங்கள் அவதானிக்கலாம்.
அவை இவ்வாறு கிபி 1000 தொடக்கம் 1500 வரையான காலகட்டத்தில் மத்திய ஐரோப்பாவுடைய நிலைமையானது ஒரு வளர்ச்சியடைந்த நிலைமை காணப்பட்டதோடு அங்கே பல்வேறுபட்ட விடயங்கள் அங்கே இடம்பெறுகிறது காணக்கூடிய உள்ளது. அடுத்த பாருங்கள் மடாலயங்கள். முக்கிய மடாலயங்கள் முக்கிய விடயமானவர்களே பரீட்சைகளுக்கு சிறுகுறிப்பாக வரக்கூடிய வினா கற்ற வினாக்கள் பெறக்கூடிய வினா. பெரும்பாலும் சிறுகுறிப்பாக தான் இந்த வினா பெரும்பாலும் கேட்கப்படுகின்றது. பாருங்கள் மடாலயங்கள். பாருங்கள் மாணவர்களே மடாலயங்கள் ஒரு மடாலயம் கட்டடங்களை அங்கு மக்கள் வாழ்ந்து மற்றும் வழிபாடு தங்கள் நேரத்தை மற்றும் வாழ்க்கை கடவுள் எனவும் இங்கு வசித்தவர்கள் துறவிகள் என அழைக்கப்பட்டனர். ஆகவே மடாலயங்களானது ஒரு கட்டிடம் தான். அந்த மடாலயங்களில் துறவர வாழ்க்கை வாழ்கிறார்கள், குடும்ப வாழ்க்கையை முடித்துவிட்டு அல்லது குடும்ப வாழ்க்கையை வாழாமல் துறவரமாக போராக்கள் வாழ்கிற வாழ்க்கை காணப்படுகிறது. அது தங்கள் நேரத்தை மற்றும் வாழ்க்கை கடவுள் என வகித்தவர்கள் துறவிகள், அதோட கிறிஸ்தவ பாதிரிமார்கள் போன்றவர்கள் இங்கே வகிக்கிறார்கள். அதோட மடாலயங்கள் துறவிகள் முக்கியம் பெற்றார்கள். மடாலயங்களில் துறவிகள்லாம் முக்கியம் பெறுகின்றார்கள். ஏனைய குழுவினர்கள் அங்கே முக்கியம் பெறவில்லை என்பதும் கவனிக்க வேண்டுமானவர்களே. அது பாருங்க மடாலய மடாலய வாழ்வு முறை என்றால் என்ன? மடாலயம் என்றால் என்று பார்த்தார்கள் கிறிஸ்தவ சமயத்தை பரப்புவதற்காக கிறிஸ்தவ பாதிரிமார்களால் நிறுவப்பட்டதோடு துறவிகளாக போகிறவர்களுக்காகவும் அவர்களுக்காக நிறுவப்பட்ட இந்த மடாலயங்கள். இந்த மடாலய வாழ்வை பற்றி தான் அடுத்த பார்க்கணும். மடாலய வாழ்வு எப்படி இருக்கும்? துறவராக வாழ்வனும் அதோடு தங்களுடைய ஆசைகள் பந்தங்களை துறவங்களை விட்டுட்டு தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கின்ற கடவுளுக்கு அர்ப்பணிக்கின்ற ஒரு வாழ்க்கை முறையை தான் இந்த மடாலய வாழ்வில் வாழக்கூடிய இருப்பார்கள். பாருங்கள் பாதிரிமார்களும் பாப்பரசர்களும் முக்கியம். பாப்பரசர்கள் இங்கே முக்கியம் பெற்றிருக்கிறார்கள். ஏனால் அவர்களால் அந்த மடாலயங்கள் வழிபடுத்துவார்கள். மடாலயங்கள் ஊடாக இடம்பெறுகின்ற செயற்பாடுகளை அவர்களால் முன்னெடுப்பார்கள். மக்களை நல்வழிப்படுத்துகிற ஒரு பொறுப்பையும் இந்த மடாலய பணிகள் காணக்கூடிய இருக்கின்றது. அவர்கள் மடாலயங்கள் முக்கியம் பெற்றன. இயேசுனுடைய போதனைகள் குறிப்பாக நான் முதலில் இந்த சொன்ன போல மடாலயங்களில் இயேசுனுடைய போதனைகள் குறிப்பாக அன்பு, கருணை, இரக்கம் போன்ற பல விடயங்கள் இங்கே கற்பிக்கப்பட்டதோடு மக்களை நல்வழிப்படுத்துவதும் மக்களை அறவழியில் ஆன்மீக ரீதியான சிந்தனை வளப்படுத்தவும் தெய்வ கோட்பாடை முன்னிலைப்படுத்தவும் தான் இந்த மடாலயத்துடைய ஒரு பெருமான பணியாக இங்கே இடம்பெற்றிருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. குறிப்பாக அடுத்த பாருங்கள் இது மடாலய வாழ்வு. அடுத்த கேள்வி பாருங்கள் மடாலய வாழ்வு முறையின் தோற்றம் வளர்ச்சி. பாருங்கள் மடாலய வாழ்வு எனப்படுவது. மடாலய வாழ்வு என்றால் என்ன? மடாலய வாழ்வை முக்கியம் பெறுகிறது என்று பார்க்கும். மடாலய வாழ்வு இயேசுவின் வாழ்வை முன்னிலைப்படுத்திய ஒரு வாழ்வாக இந்த வாழ்வு காணப்படுகின்றது. அதோட மடாலய வாழ்வு நிலைமை. மடாலய வாழ்நிலை எவ்வாறு இருக்கின்றது? மடாலயமே முக்கியம் பெறுகின்றது. குறிப்பாக கிறிஸ்தவ மதத்துடைய செல்வாக்கு அங்கே பிளவுபெற்ற தன்மையை நாங்கள் காணக்கூடிய இருக்கின்றது. அதோட கிறிஸ்தவ மதம் எதிர்நோக்கிய சவால்கள், அவர்கள் அன்றாடம் எதிர்நோக்கி பிரச்சனைகள் அதை பேசக்கூடிய ஒரு இடமாகவும் இந்த மடாலய வாழ்வு முறையின் தோற்றம் தேவை என்று கருதப்படுகின்றார்கள். கிறிஸ்தவ மதம் பரப்பணும், மக்கமயப்படுத்தணும், மக்களுடைய ஆன்மீக சிந்தனையை வளப்படுத்தணும், மக்கள் நல்வழிப்படுத்தணும், அதோட மக்கள் ஒரு கட்டுக்கோப்பாக கொண்டு வந்து தங்களுடைய மதத்தை பரப்பணும். இதன் அடிப்படையில் இந்த மடாலய வாழ்வானது ஒரு முக்கியமான தன்மையை நாங்கள் காணக்கூடிய இருக்கின்றது. அடுத்த பாருங்கள் கிறிஸ்தவர்களின் வாழ்வு முறை காணப்படுகின்றது. மடாலயங்களின் செயற்பாடுகள். குறிப்பாக மடாலயங்களின் செயற்பாடானது தொண்டு குறிப்பாக அவர்கள் பல்வேறு செயற்பாடு மக்கள் மயப்படுத்த செயற்பாடு முன்னெடுக்கிறார்கள். மக்களை ஒருங்கிணைக்கின்ற ஒரு செயற்பாடுகளையும் இவர்கள் முன்னெடுத்த தன்மையை நாங்கள் மத்திய காலத்தில் பார்க்கலாம். அவை மத்திய காலத்தில் நீங்கள் மடாலயம் என்றால் என்ன, மடாலய வாழ்வு என்றால் என்ன, குறிப்பாக மடாலய வாழ்வுடைய தோற்றம் வளர்ச்சியும் என்ற அடிப்படையில் நீங்கள் இந்த வினா அணுக வேண்டும். இப்படி ஒவ்வொரு கட்டமைப்பு வினா அணுகின்ற போதுதான் இந்த வினாக்களுக்கு விட எழுவது மிகவும் இலவோ அமையும் என்பதையும் கவனம் செலுத்த வேண்டும். முக்கியம். அடுத்த பாருங்கள் மாணவர்களே மடாலயங்கள் சமூகத்துக்கு ஆற்றிய பணிகள் நுண்ணிய ஆராயம். மடாலயங்கள் சமூகத்துக்கு என்ன பணி ஆற்றியிருக்கு அதனால் நுண்ணிய ஆராய போகிறோம். பாருங்கள் மடாலயம் என்பது யாது பார்த்துருக்கோம். அடுத்து மடாலயங்களாக புனித பெனடிக்ட் துறவர சபை, அகஸ்தீனிய மடாலயம், சிஸ்டர் கிரியா மடாலயம் என பல மடாலயங்கள் இங்கு காணப்படுகிறது. பாருங்கள் புனித பெனடிக்ட் துறவர சபை, அகஸ்தீனிய மடாலயம், சிஸ்டர் கிரியா மடாலயம் என்று பல மடாலயங்கள் இங்கே ஐரோப்பாவில் மத்திய காலத்தில் மக்களை நல்வழிப்படுத்துவதற்காண்டி நிறைய இடங்களில்
சிறு நகரங்களை மையப்படுத்தி தோற்றம் பெறுகின்றது. அதோட மத உரிமைகளின் பணிகள் குறிப்பாக இங்கே இருக்கின்ற பாதிரிமார்கள், போப்பாண்டவர்கள், கிறிஸ்தவ பாதிரிமார்கள் எல்லாம் தங்களுடைய கிறிஸ்தவ மத பரப்பக்காண்டி மக்கள் மத்தியில் சென்று இயேசுவினுடைய போதனைகள் அவர் கூறப்பட்ட அறக்கருத்துக்களை மக்கள் மயப்படுத்திய ஒரு தன்மையை நாங்கள் இங்கு காணக்கூடிய இருக்கின்றது. அதாவது மத உரிமைகளின் செயற்பாடுகளும் தொழில்களும் மத உரிமைகள் பல்வேறு பணிகளை முன்னெடுக்க மட்டுமில்லாமல் அவருடைய பிரதான தொழிலாக மக்கள் நல்வழிப்படுத்துவதற்கு மக்களை அறவழியில் இட்டு செல்வதும் முக்கியமான ஒரு கண்டு கொண்டு விளங்குகின்றது. அதோட பெண்களின் பணிகள் உங்களுக்கு தெரியும், இந்த மத்திய காலத்தில் சமுதாயத்தில் பெண்களுக்கு மத சுதந்திரம் வழங்கப்படுகின்றது. பெண்கள் பல்வேறு துறைகளில் நாம் சொன்ன போல பெண்கள் அரசியலாக இருக்கலாம், பொருளாதாரம் இருக்கலாம், கல்வியில் இருக்கலாம், அல்லது துறவியலாக போராக இருக்கலாம். எல்லா துறைகளிலும் பெண்களுக்கான ஒரு சுதந்திரம் வழங்கப்பட்ட ஒரு தன்மையை நாங்கள் இங்கே காணலாம். அவை பெண்கள் மடாலயங்களில் துறவராக போய் துறவர் வாழ்க்கையை வாழ்ந்து தங்களுடைய வாழ்க்கையை கடவுளுக்காக அர்ப்பணித்து இறை வாழ்க்கையை முன்னெடுத்த ஒரு தன்மையை நாங்கள் இங்கே சிறப்பாக காணக்கூடிய ஒரு நிலைமை காணலாம். அடுத்த பாருங்கள் மடாலயங்களும் பாடசாலைகளும். உங்களுக்கு தெரியும், மடாலயங்கள் என்பது குறிப்பாக தங்களுடைய பணிகளை மக்கள் மேம்பாடு ஈடுபடைக்க மடாலயங்கள் ஊடாக பாடசாலை நிறுவப்படுகின்றது. குறிப்பாக கிறிஸ்தவ சமயம் சேர்ந்த மாணவர்கள் கல்வி கற்கணும், அவர்களுடைய ஆண் சிந்தனையை வளப்படுத்தணும், அவர்களுடைய மரக்கல்வியை மேம்படுத்தணும், இயேசுனுடைய போதனை வளப்படுத்தணும் என்றக்காண்டி இறையியல் சிந்தனைகள், அதோட வரலாறு சிந்தனைகள், ஆன்மீக சிந்தனைகள், அதோட ஒரு சில இடங்களில் இலக்கியங்கள், இலக்கணங்கள் அடிப்படையில் ஒரு சிறந்த ஒரு கல்வி வழங்குவதற்கும் இந்த மடாலயங்கள் பாடசாலை ஊடாக ஒரு செயற்பாடு முன்னெடுத்துக்கின்றார்கள் என்ற ஒரு முக்கிய அவடியம். அடுத்த பாருங்கள், மடாலயங்களும் சமூக சேவைகள். நம்ம சின்ன போல இந்த மடாலயங்களுடைய சமூக சேவை நிறைய இருக்கின்றது, நிறைய கொண்டு கிடக்கின்றது. குறிப்பாக மக்கள் நல்வழிப்படுத்தணும், ஆண்மை வழிப்படுத்தணும், மக்களுக்கு மக்கள் செய்கின்ற பாவங்களுக்கு ஏற்ற பாவங்களை தவறுகளை மன்னித்து மக்களை நல்வழிப்படுத்தணும், மக்களை ஒருங்கிணைக்கணும், மக்களை அடிமைவாழ்ந்து விடுவிக்கணும் என்று நிறைய விடயங்களை இந்த மடாலயங்களானது தொட்டு பின்பற்ற தன்மையை காணக்கூடிய இருக்கின்றது. அவை மடாலயங்கள் பாடசாலை அமைக்கிற மட்டுமில்லாமல் மக்களை மையப்படுத்த நிறைய செயற்பாடுகளை முன்னெடுத்திருக்கின்றார்கள் என்று நீங்கள் கவனிக்க வேண்டும் மாணவர்களே. அடுத்த மடாலயங்களும் கலைகளும். அவை மடாலயங்கள் என்பது மடாலயம் என்பது பல்வேறுபட்ட கலைகள். குறிப்பாக உங்களுக்கு மடாலயம் என்ற ஒரு விஷயமே ஒரு கற்றக்கலை தான். கிறிஸ்தவ தேவாலயங்கள், கிறிஸ்தவ வழிபாட்டு இடங்கள், மரக்கலைகள் அமைக்கிறது போன்றூடாக கற்றக்கலைகள் வளப்படுத்தப்படுகின்றது. கற்றக்கலை ஊடாகத்தான் நாங்கள் சிற்பக்கலைகள், இயேசுனுடைய சிலைகள், கன்னிமரியார் சிலைகள், இயேசு கன்னிமரி சிலைகள், அதோட இறைதூரோட சிலைகள், அதோட குறிப்பாக தேவதூர் சிற்பங்கள், அதோட கிறிஸ்தவ தேவாலயங்கள், இப்படி பல்வேறுபட்ட கிறிஸ்தவ சமயம் சார்ந்த கட்டடங்கள், ஆதரவுடைந்த கட்டடக்கலைகள், அது சார்ந்த விடயங்கள் எல்லாம் இந்த கலைகள் கூட வளர்க்கப்பட்டுள்ளது. குறிப்பாக கற்றக்கலைதான் இங்கே உயர்வாக வளர்ச்சிப்பட்ட தன்மையை நாங்கள் காணக்கூடிய இருக்கின்றது. கற்றக்கலைதான் சிறப்பான ஒரு தன்மையில் வளப்படுத்த தன்மையை காணக்கூடிய இருக்கின்றது. இது முக்கியம். அடுத்த பாருங்கள், மடாலயங்கள். அப்போ நாங்கள் மடாலயம் என்றால் என்று பார்த்து நாங்கள் கவனிக்கமானவர்களே, மடாலயங்கள் பற்றி நாங்கள் நிறைய விடயங்களை பார்த்துருக்கிறோம். குறிப்பாக நாங்கள் கடந்த வகுப்பில் கூட பார்த்துருக்கோம். மடாலயம் என்றால் உங்களுக்கு தெரியும், மத்திய காலத்தில் வளர்ச்சி அடைந்த ஒரு முக்கியமான ஒரு விடயம் தான் இந்த மடாலயம். குறிப்பாக மடாலயம் என்றால் என்ன ஒரு விடயம் நீங்கள் பார்க்க வேண்டும். மடாலய வாழ்வு என்றால் என்ன என்ற விடயம் பார்க்க வேண்டும். அதோட மடாலயம் என்றால் என்ன, மடாலய வாழ்வு என்றால் என்ன, அதோட மடாலயம் என்றால் என்ன, மடாலய வாழ்வு என்றால் என்ன, அதோட மடாலயத்துடைய பணிகள் என்றால் என்ன, அவை எப்படிப்பட்ட சேவையை முன்னெடுக்கின்றது என்ற அடிப்படையில் ஒரு சிறப்பான ஒரு தன்மையை நாங்கள் முன்னெடுக்கக்கூடியங்களை நாங்கள் காணக்கூடிய இருக்கின்றது. அவை மடாலயமானது இன்று வரைக்கும் தொண்டு தொட்டு ஒரு பல்வேறுபட்ட சேவைகளை முன்னெடு தன்மையை நாங்கள் காணக்கூடிய இருக்கின்றது. அவை மடாலயமானது இவ்வாறு ஒரு சேவை முன்னெடுக்கின்றது. அவை மத்திய கால ஐரோப்பா என்னும்போது நீங்கள் மடாலய சம்பந்தப்பட்ட விடயங்கள் நீங்கள் உற்று நோக்க வேண்டும். மடாலயமானது சிறந்த ஒரு பணியை முன்னெடுப்பதோடு மடாலயங்கள் கூட அவர்களுடைய பணிகள் அது தொண்டு தொட்டு விளங்கப்படுத்திய தன்மையை காணக்கூடிய இருக்கின்றது. ஆகவே மடாலயமானது சிறந்த ஒரு எடுத்துக்காட்டாகவும் மக்கமயப்படுத்தும் ஒரு தன்மையை கொண்டதாகவும் விளங்குவதை நாங்கள் காணக்கூடிய இருக்கின்றது. ஆகவே நீங்கள் மத்திய கால ஐரோப்பா என்ற விடயங்களை நீங்கள் படிக்கின்ற போது மடாலயம் பற்றி நீங்கள் ஒரு அறிவை பெற்றிருக்க வேண்டும். என்றால் மடாலயமானது சுறுபாக கற்ற விடாமல் வரக்கூடிய வினா. அவை எப்படி மத்திய காலத்தில் மடாலயம் ஒரு சிறந்த ஒரு விடயமாக விளங்கியிருக்கிறதோ அதே போல் சிறந்த ஒரு விடயம் விளங்குகிறது அந்த இடைக்கால பல்கலைக்கழகம்.
அதில் மத்திய கால பல்கலைக்கழகம். மத்திய காலத்திலானது பல்கலைக்கழகம் தோற்றப்படுகின்றது. குறிப்பாக அங்கே துறவிகள், ஞானிகள், அதோட குறிப்பாக மாணவர்கள் கற்பதற்காக பல்கலைக்கழகங்கள் நகரங்களையும் மையப்படுத்தி கிறிஸ்தவ மடாலயங்கள் ஊடாக அங்கே பல்கலைக்கழகம் நிறுவி பல்கலைக்கழகம் ஊடாக கிறிஸ்தவ சார்ந்த கற்கனதிகள் எல்லாம் கற்பிக்கப்பட்ட தன்மையை நாங்கள் காணக்கூடிய இருக்கின்றது. அதோட பாருங்கள் இடைக்கால பல்கலைக்கழகம். பாருங்கள் இடைக்கால பல்கலைக்கழகம். பாருங்கள் மூல அறிமுகம். மாணவர்களை எந்த ஒரு வினாவை எடுத்தாலும் அறிமுகம் முக்கியம். அறிமுகத்தின் ஊடாக தான் நீங்கள் அந்த வினாவுக்கான விடைகளை அணுக வேண்டும். நீங்கள் அறிமுகத்தை எவ்வாறு நீங்கள் விளங்கி கொண்டு போடுவீர்களோ அதுக்கேற்ற நீங்கள் புள்ளி பெறக்கூடிய இருக்கும். நீங்கள் அறிமுகத்தை ஒழுங்காக விளங்கினால்தான் நீங்கள் குறிப்பாக அந்த வினாவை ஒழுங்காக விளங்கி அறிமுகத்தை சரியாக கொடுக்கிற போதுதான் உங்களுடைய விடை எழுதுகிற தன்மை ஒழுங்காக சீராக அமையும். அப்போ அறிமுகம் என்பது எந்த ஒரு வினாவை எடுத்துக்கொண்டாலும் முக்கியமானவர்களே. பாருங்கள் கிபி 15-16 நூற்றாண்டுகளில் வரையான காலமாகும். அவை 15 மாணவர்களே 15-16 நூற்றாண்டுகளில் வரையான காலம்தான் இந்த இடைக்கால பல்கலைக்கழகங்களுடைய தோற்றம் வளர்ச்சி இடம்பெற்றிருக்கிறது. குறிப்பாக மடாலயங்கள் ஊடாக இந்த பணி மும்முரமாக இடம்பெற்றிருக்கின்றது. அடுத்த பாருங்கள் இக்கால பண்புகள் ஜெர்மனி இனக்குழு செல்வாக்கு கிறிஸ்தவ சமய செல்வாக்கு. அவரோட சிலுவை யுத்தங்கள் 7 கட்டங்களாக இடம்பெற்ற வணிகங்கள். ஆகவே மத்திய காலமானது குறிப்பாக சிலுவை யுத்தம் முக்கியமானது. சிலுவை யுத்தமான இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவர்களிலே 7 கட்டமாக மத்திய காலத்தில் இடம்பெற்ற தன்மை காணப்படுகின்றது. அவை சிலுவை யுத்தம் முக்கியமானது. அடுத்த பாருங்கள் வணிக நகரங்கள் வர்த்தக நகரங்கள் தோற்றம் பெற்று வளர்ச்சியடைகின்றது. குறிப்பாக புனித அரசுகளுக்கு இடையிலான யுத்த மடாலயங்கள் தோற்றம் புனித அரசுகளுக்கு இடையிலான இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவர்களிலே 7 கட்டமாக மத்திய காலத்தில் யுத்தம் இடம்பெற்றிருக்கின்றது. அதோட குறிப்பாக மானிய முறையின் செல்வாக்கு கூட இங்கு இடம்பெற்று. குறிப்பாக மானிய முறை என்றால் உறுதியும் சுயதை அடிப்படையாக கொண்ட பொருளாதார முறை, தன்னுடைய பொருளாதார முறை. பிறகுக்குள்ள அங்கே முக்கியம் வருவார்கள். பொதுமக்கள் அடிமையாக இருப்பார்கள். மன்னன் முக்கியம் பெற மாட்டான். மன்னன் கைப்பொம்மையாக தான் இருப்பார். பொதுமக்கள் மன்னனுக்கு கீழே நாடென்ற ரீதியில் வாழ மாட்டார்கள். பொதுமக்கள் வாழ்கிற முறையானது பிறகுக்கு கீழே அடிமையான ஒரு வாழ்க்கை முறை வாழ்ந்த தன்மையை காணப்படுகின்றது. ஆகவே அடுத்தவர்கள் கிபி 5-15 நூற்றாண்டு வரையான காலமாகும். இக்கால பண்புகள் ஜெர்மானிய இனக்குழு செல்வாக்கு கிறிஸ்தவ சமய செல்வாக்கு யுத்தம் வணிகர்கள் தோற்றம் புனித அரசுகளுக்கு இடையிலான யுத்தம் மடாலயங்கள் தோற்றம் மானிய முறை செல்வாக்கு காணப்படுகின்றது. குறிப்பாக அவர்கள் சமய பீடங்கள் தோற்றம் மடாலயங்கள் சமய நிலையங்கள் கிறிஸ்தவ தேவாலயங்கள் அதனுடைய தோற்றத்தினுடைய தன்மையை நாங்கள் இங்கே காணக்கூடிய இருக்கின்ற மாணவர்களே. அடுத்தவர்கள் பல்கலைக்கழகங்களுடைய உருவாக்கம் கல்வி போதித்த கல்வி. குறிப்பாக பல்கலைக்கழகமான நகரங்களை மையப்படுத்தி பல்கலைக்கழகமான தோற்றம் பெற்றோடு அங்கே இலக்கியங்கள் இலக்கணம் எல்லாம் ஒரு சில இடங்களில் கற்பிக்கப்பட மட்டுமில்லாமல் இறையியல் சிந்தனைகள் தெய்வீக கோட்பாடு இறைவன் தான் முக்கியமான அடிப்படையில் இறையியல் பாடங்கள் மெய்யியல் பாடங்கள் போன்றன பல்கலைக்கழகங்களில் பலதுறப்பட்ட பேராசிரியர்களை கற்பிக்கப்பட்ட தன்மையை நாங்கள் இடைக்காலத்தில் தோன்றப்பட்ட பல்கலைக்கழகம் கூட காணலாம். இடைக்காலத்தில் பல்கலைக்கழகமானது குறிப்பாக மடாலயங்களால் நிர்வகிக்கப்பட்டு அங்கே கிறிஸ்தவ சமயம் முழுமையாக கற்பிக்கப்பட்ட தன்மையை நாங்கள் காணக்கூடிய இருக்கின்றது. இனி பாருங்கள் வினாவை பாருங்கள். இடைக்கால பல்கலைக்கழகத்துடைய வினாவை பாருங்கள். இடைக்கால பல்கலைக்கழகத்துடைய வினாவை பாருங்கள். மாணவர்களே இடைக்கால பல்கலைக்கழகம் என்றால் என்ன பாருங்கள். இடைக்கால பல்கலைக்கழகம் என்றால் இடைக்கால பல்கலைக்கழகம் அல்ல மத்திய கால பல்கலைக்கழகம் என்றால் என்ன பாருங்கள். கல்வி எனப்படுவது உங்களுடைய மத்திய காலத்தில் கல்வியானது கிறிஸ்தவ சமயம் சார்ந்த கல்வி கற்பிக்கப்பட்டிருக்கின்றது. நம்ம சொல்ல இறையியல் மெய்யியல் கற்பிக்கப்பட்டிருக்கிறது. பிறபடியே கற்பிக்கப்படவில்லை. மக்கள் ஒரு இருண்ட வாழ்க்கையை வாழ்கிறார்கள். அதோட இங்கே அரசியல் பொருளாதார கலைகளும் பெருத்த வளர்ச்சி அடையவில்லை. அவை மக்கள் அடிமையான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து பிறவுகள் முக்கியம் பெற்றிருக்கிறார்கள். இங்கே மத்திய வகுப்பினர் எந்த அடிப்படையிலும் முக்கியம் வரவில்லை என்று சொல்லப்படுகின்றது. அடுத்த வாருங்கள் போதித்த விடயங்கள் குறிப்பாக இயேசுனுடைய போதனைகள் அவிசுவாச சிந்தனைகள் அப்படிப்பட்ட போதனைகள்லாம் இங்கே கூட போதிக்கப்பட்ட தன்மையை நாம் காணக்கூடிய இருக்கின்றது. அடுத்த பாருங்கள் பல்கலைக்கழகம் உருவாக்கம். இங்கே பல்கலைக்கழகமானது நிறைய தோற்றப்பட்டோடு அந்த பல்கலைக்கழகங்கள் மடாலயங்கள் ஊடாக நிர்வகிக்கப்பட்ட தன்மையை நாங்கள் காணக்கூடிய இருக்கின்றது. அடுத்த வாருங்கள் இருவகையான பல்கலைக்கழகங்கள். ஒன்று மாணவர்களின் பல்கலைக்கழகம் ஆசிரியர் பல்கலைக்கழகம். இங்கே பல்கலைக்கழகமானது 2 வகையான
பல்கலைக்கழகம் காணப்படுகின்றது. குறிப்பாக மாணவர் பல்கலைக்கழகம், அது படிக்கின்ற மாணவருக்காக பல்கலைக்கழகம், பல்கலைக்கழக படிக்கிற பேராசிரியர்கள் ஆசிரியர்களுக்காக ஒரு பல்கலைக்கழகம். அவர்கள் எப்படி மாணவர்கள் கற்க வேண்டும், அவர் என்னென்ன விடயங்களை மாணவர்கள் போதிக்க வேண்டும், எப்படி தங்களுடைய பாடப்பரப்பை கொண்டு போட வேண்டும், என்னென்ன விடயங்களை பாடப்பரப்பு உள்ளடக்க வேண்டும் போன்றவற்றை ஆசிரியர்களுக்கு அல்ல பேராசிரியர்களுக்கு கற்பிப்பதற்காக ஒரு பல்கலைக்கழகம். ஆகவே மத்திய கால பல்கலைக்கழகம் எடுத்து பார்த்த மாணவர்கள் 2 வித பல்கலைக்கழகம் அமைக்கப்படுகின்றது. புரிய பாருங்கள், மாணவர்களின் பல்கலைக்கழகம் அமைக்கப்படுகின்றது, அடுத்து ஆசிரியர்களின் பல்கலைக்கழகம் அமைக்கப்படுகின்றது. 2 வித பல்கலைக்கழகமானது மத்திய காலத்தில் பல்கலைக்கழகத்தினுடைய வளர்ச்சியிலேயே நமக்கு சுட்டிக்காட்டு காணக்கூடிய இருக்கின்றது. அடுத்த பாருங்கள் மாணவர்களே, அடுத்த கேள்வியை பாருங்கள் மாணவர்களே, அடுத்த கேள்வி பாருங்கள். பல்கலைக்கழகம் தோற்றத்துக்கு காரணம் நுனி ஆராய்க. பல்கலைக்கழகம் எப்படி ஏன் தோற்றம் பெற்றது, எப்படி தோற்றம் பெற்றது, அதனுடைய தோற்றம் புறாங்க வளர்ச்சி அடைந்து அதை பின்னால் நுணுகி ஆழமாக ஆராய போகிறோம். அவை பல்கலைக்கழகமானது எப்படி தோற்றம் பெற்றது நம்ம பார்ப்போம். பாருங்கள், குறுமடங்கள் மடாலயங்கள் பல்கலைக்கழகம். பாருங்கள், குறுமடங்கள் அதாவது கிறிஸ்தவ பாதுகாப்பு தங்குமிடமாகவும் மத வழிபாடு செய்கிற இடமாக இந்த குறுமடங்கள்னால் பிற்காலத்தில் அதனுடைய வளர்ச்சி காரணமாக நிறைய மடாலயங்கள் தோற்றம் பெற்று மக்களை ஆன்மீக ரீதியில் சிந்தனையை தூண்டுவதாக அமைந்திருந்தது. இந்த மடாலயங்கள்லாம் பிற்காலத்தில் பல்கலைக்கழகம் உருமாற்றம் பெற்றிருக்கின்றது. அவை மடாலயங்களுடைய வளர்ச்சியான் அங்கே பல்கலைக்கழகம் தோற்றம் பெறுவதற்கு முக்கிய காரணம் இருக்கின்றது. அவை மடாலயம் தான் பல்கலைக்கழகம் மாறி இருக்கின்றது. இப்போ நீங்கள் படித்த கோவில் 7 கூட படித்திருப்பீர்கள், ஆழமாக வேலை படித்திருப்பீங்க, மடாலயங்கள் படித்திருப்பீங்கள். அடுத்து பாருங்கள், கற்பிக்கப்பட்ட பாடங்கள். நாம் சொன்ன இங்கே இறையியல் பாடங்கள், குறிப்பாக நீங்கள் இங்கே இறையியல் பாடங்கள், இறையியல் அவரோட மெய்யியல் போன்ற பாடங்கள் இங்கே அதிகமாக கற்பிக்கப்படுகின்றன. குறிப்பாக தெய்வீக கோட்பாடு, இறைவனை முன்னிலைப்படுத்திய தெய்வீக கோட்பாடு தான் இங்கே முக்கியப்படுகின்றது. புறவுடைய கற்பிப்பு குறைத்திருக்கின்றார்கள். அடுத்த வாரங்கள் சில்வ யுத்த செல்வாக்கு. குறிப்பாக சில்வ யுத்தமானது இங்கே 7 கட்டங்கள் நடைபெறுகின்றது. முஸ்லிம்கள் இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுடைய 7 கட்டமாக யுத்தம் இடம்பெற்ற தன்மையை நாங்கள் காணக்கூடிய இருக்கின்றது. அடுத்த வாரங்கள் இந்தியா சின்னாசிய பிராந்தியங்கள் மதசார்பு அறிவு விருத்தி, அரசர்கள், அவரோட கல்விக்கு ஆதரவு, பௌத்த இந்து சமய பள்ளிகளின் செல்வாக்கு. குறிப்பாக கவனிக்கமானவர்களே பாருங்கள், இந்தியா சின்னாசிய பிராந்தியங்களில் மதசார்பு தன்மை, சகிப்புத்தன்மை, அதோட அரசர்கள், கல்விக்கு ஆதரவு, பௌத்த இந்து சமய பள்ளிகளில் செல்வாக்கு. குறிப்பாக அரசர்கள் பள்ளிக்கு ஆதரவு வழங்கின மட்டுமில்லாமல் இந்து மதம் மற்ற பௌத்த மதங்கள் கூட பள்ளிகளில் செல்வாக்கு பெற்ற தன்மையை நாங்கள் அங்கே மத்திய ஐரோப்பாவில் காணப்பட்ட தன்மையை காணலாம். பணப்புழக்கம், செல்வந்தர்கள் பிள்ளைகள் பல்கலைக்கழக தோற்றம். காலப்போக்கில் மத்திய காலத்தில் இறுதி பகுதியில் பணப்புழக்க தோற்றம் இருக்கின்றது. ஆரம்ப காலத்தில் மத்திய காலத்தில் பண்டமாற்று பொருளாதாரம் காணப்பட்டதோடு உள்நாட்டு கொடுக்கல் வாங்கலாம் அதிகமாக இடம் இருக்கின்றது. ஆனால் பிறகு பணப்புழக்கம் வந்தபடியால் பண்டமாற்று செல்வாக்கு குறைந்து மக்கள் பணத்தின் அடிப்படையில் பொருளாதாரம் முன்னெடுத்தார்கள். குறிப்பாக செல்வந்த பிறகு குடும்பங்கள், செல்வந்த குடும்பங்கள், வர்த்தக குடும்பங்கள், பணத்தை மையப்படுத்திய குடும்பங்கள் தங்கள் பிள்ளைகளை பல்கலைக்கழகங்களில் உயர்கல்விக்காக அனுப்பினார்கள். இதனூடாக அங்கே பல்கலைக்கழகங்களில் செல்வந்த குடும்பங்கள் பிள்ளைகள் கற்கக்கூடிய நிறைவாக தோற்றப்படுகிறது காண. கல்வி டிவியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது Facebook மற்றும் YouTube பக்கத்தை லைக் செய்யுங்கள்.